ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சேனல். ஒர்க்கிங் உமனா நீங்கள், இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக நீங்கள்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டிலையும் லக்ஷ்மி வந்து ஸ்டே பண்ணணுமா? ஸோ அப்போ நான் சொல்கிற 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் லக்ஷ்மி வந்து ஸ்டே பண்ணுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே கோலம்ன்றது போட இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை. கண்டிப்பாக காட்டணும் இன்ட்ரெஸ்ட். ஏன் கோலம் போடணும்? வாங்க அதை தான் சொல்ல நான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம அங்கே யாருமே நம்மளை இன்வைட் பண்ண ஆள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். சாதாரணமாக நம்புறக்கே அப்படின்னா, கடவுள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள இன்வைட் பண்ணணுங்க. இன்வைட் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம கூடயே ஸ்டே பண்ண வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டாலே போதுங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், சின்னதாக நீங்கள் ஒரு கோலம் போடுறீங்க, நம்ம வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி வராங்க, நம்ம ஸ்டே பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. இல்லை இன்னும் நிறைய தகவல்கள் சொல்ல நான் காத்துட்ருக்கேன். வாங்க முதல் பாயிண்ட்டு பார்க்கலாம். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் யாருமே கோலம் போடுறதுக்கு முன்னே வரவே மாட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பெயிண்ட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னாக்கா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிடுறாங்க. ஸோ இதை பண்ணவே கூடாதுங்க. இது முற்றிலும் தவறு. அந்த காலத்துலலாம் கோலம் போடுறதுக்காகவே கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க, பணத்தையும் சேமிக்க முடிஞ்சுது. இப்போ இருக்கிற காலத்தில் அதை ஸ்கிப் பண்ணுறதுனால நம்மளால் பணத்தை சேமிக்க முடியல, ஆரோக்கியமாக இருக்க முடியல, பல நோய்களோடு நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. சரி வாங்க, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம கோலம் போடும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா டைமிங்ஸ் தாங்க. காலையில் எத்தனை மணிக்கு போடணும்? 4லேருந்து 5:30, மாலை 4லேருந்து 5:30. உங்களை பெரிய கோலமாக போட சொல்லலை, சின்ன கோலமாக ஒரு 3 புள்ளியில் இல்லை 2 புள்ளியில் இல்லை சிம்பிளாக ஒரு தாமரை, ஏதோ ஒரு கோலம். ஆனால் வாசல் முன்னே கோலம் போடணும், தண்ணி தெளித்து போடணும். இதுக்கு முன்ன சாணம் தெளித்து போட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்போ தண்ணியாவது நம்ம தெளித்து போடுறோமேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை சேர்த்து தெளித்து கோலம் போடுங்க. சரி, கோலம் போட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலம் எதில் போடணும்? அரிசி மாவில் போடணுங்க. அரிசி மாவும் கோலம் மாவும் சேர்த்து போடணுங்க. கலர் கொடுக்கலாம், இல்லைன்னா செம்மண் கொடுக்கலாம். செம்மண்ணும் அரிசி மாவும் கலந்து நீங்கள் போடும்போது சிவனும் பார்வதியும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். விசேஷ நாள்களில் வண்ணங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க கடவுளை. சரி வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். குட்டி குட்டி கோலம் தான் இல்லை, பெரிய கோலமும் போடலாம். அது போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரெயின் ரிலாக்ஸாக ஆகுங்க. நீங்கள் 4 to 5:30க்குள்ளே எழுந்து கோலம் போட்டு பாருங்கள். உங்கள் பிரெயின் அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ் ஏரில் நம்ம அந்த தண்ணி தெளித்து அங்கே குனிஞ்சி கோலம் போடும்போது அதுவே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸ்னால நமக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன கோலம் போட்டுட்ருக்கேன்னா, ஒரு 7 டாட்டில் ஒரு கோலம் போட்டிருக்காங்க. 7.4 எண்டு புள்ளி, 4 எண்ட் சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க, மிடில் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோலம் வந்து நான் பூஜை ரூம் முன்னாடி போட்டிருக்கேன். யாரும் வாசல் முன்னாடி போடாதீங்க. ஏன்னா இதில் வந்து சங்கு இருக்கிறதுனால பெருமாளோட சின்னம். ஸோ அதனால் வந்து நான் பூஜை ரூம் முன்னே நான் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் மார்னிங் 4 o'clock நான் போட்டுருவேன் கோலம் வெளியில். ஸோ நான் அதை ஷூட் பண்ணலை. அதனால் நான் இப்போ வந்து உங்களுக்காக இங்கே நான் கோலம் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக இதை பற்றி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து நான் இப்போ இங்கே பூஜை ரூமில் போட்டுட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் கோலத்தை. ஸோ சமம் அளவு அரிசி மாவும் சம அளவு கோலமாகவும் கலந்து நீங்கள் போடும்போது அதை நம்ம கரெக்டாக போடும்போது கரெக்டாக இந்த மாதிரி வருங்க. சரி,
உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் ஒரு சின்ன ரிமெம்பருக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா இதை மாதிரி தகவல்கள் சொல்ல நான் காத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.